உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கேரள முதல்வரை தேர்வு செய்வதில் காங்கிரஸ் கட்சிக்குள் இழுபறி நீடித்து வருகிறது. முதலமைச்சர் பதவியை கைப்பற்றும் நோக்கில் வி.டி. சதீசன், ரமேஷ் சென்னிதலா, வேணுகோபால் ஆகிய 3 பேரும் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். அண்மையில் கேரளாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இருப்பினும் காங்கிரஸில் இதுவரை முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முதல்வர் பதவிக்கு கே.சி. வேணுகோபால் எம்பி, சதீசன் மற்றும் ரமேஷ் சென்னிதலாவுக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. முதல்வரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் மேலிட குழு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருவனந்தபுரம் வந்தது. இக்குழு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் இக்குழு தனது அறிக்கையை அளித்துள்ளது. இதற்கிடையே வேணுகோபால், சதீசன் மற்றும் ரமேஷ் சென்னிதலாவின் ஆதரவாளர்கள் தங்களது தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் பேரணி நடத்த தொடங்கினர். இதனை கண்டித்து காங்கிரஸ் தலைமை நேற்று எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் அதையும் மீறி திருவனந்தபுரம், கோட்டயம், மலப்புரம், திருச்சூர் மற்றும் கோழிக்கோடு ஆகிய இடங்களில் சதீசனின் ஆதரவாளர்கள் பேரணி நடத்தினர். இதனால் முதல்வர் பதவியை கைப்பற்றுவதில் காங்கிரஸ் கட்சிக்கும் உச்சகட்ட கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கேரள முதலமைச்சர் பதவியை கைப்பற்றும் நோக்கில் வி.டி. சதீசன், ரமேஷ் சென்னிதலா, வேணுகோபால் ஆகிய 3 பேரும் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். கேரள முதல்வரை தேர்வு செய்வதில் காங்கிரஸ் கட்சிக்குள் இழுபறி நீடித்து வருகிறது. முதலமைச்சர் பதவியை கைப்பற்றும் நோக்கில் வி.டி. சதீசன், ரமேஷ் சென்னிதலா, வேணுகோபால் ஆகிய 3 பேரும் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். அண்மையில் கேரளாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இருப்பினும் காங்கிரஸில் இதுவரை முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முதல்வர் பதவிக்கு கே.சி. வேணுகோபால் எம்பி, சதீசன் மற்றும் ரமேஷ் சென்னிதலாவுக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. முதல்வரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் மேலிட குழு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருவனந்தபுரம் வந்தது. இக்குழு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் இக்குழு தனது அறிக்கையை அளித்துள்ளது. இதற்கிடையே வேணுகோபால், சதீசன் மற்றும் ரமேஷ் சென்னிதலாவின் ஆதரவாளர்கள் தங்களது தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் பேரணி நடத்த தொடங்கினர். இதனை கண்டித்து காங்கிரஸ் தலைமை நேற்று எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் அதையும் மீறி திருவனந்தபுரம், கோட்டயம், மலப்புரம், திருச்சூர் மற்றும் கோழிக்கோடு ஆகிய இடங்களில் சதீசனின் ஆதரவாளர்கள் பேரணி நடத்தினர். இதனால் முதல்வர் பதவியை கைப்பற்றுவதில் காங்கிரஸ் கட்சிக்கும் உச்சகட்ட கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கேரள முதலமைச்சர் பதவியை கைப்பற்றும் நோக்கில் வி.டி. சதீசன், ரமேஷ் சென்னிதலா, வேணுகோபால் ஆகிய 3 பேரும் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.